அடுத்ததா சுவாமியோட குணத்துல ஒண்ணு பார்த்தா சாந்தம்னு எடுத்துக்கலாம். எப்படி ராமாயணத்துல பரதன் வந்து எனக்கு சாந்தி கிடைக்கலன்னு அலறி அடிச்சு தன்னோட பரிஜனங்களோட தாய்மார்களோட ஓடி வந்து சித்திரக்கூடத்துல ராமரோட சன்னிதானத்துலதான் அவனுக்கு ஒரு சாந்தம் அமைதி எல்லாம் கிடைக்குது. அப்படிப்பட்ட அந்த ராமர் சன்னிதானம் மாதிரிதான் நம்ம சுவாமியோட சன்னிதானம்னு புரிஞ்சுக்கிட்டு தான் அப்படி ஒரு சுவாமியார் வந்து அங்க வந்தாரோ என்னவோ எனக்கு தெரியல. அப்ப சன்னி தெரு வீட்டுக்குள்ள வந்து நாங்க இருக்கிறப்ப 2 தடவை அந்த சாமியாரை பார்த்திருக்கோம். அவரு நாங்களா வச்ச பேரா நிஜ பேரே அதுதானான்னு தெரியல, சாக்கு சாமியாரு நாங்களா வச்சுக்கிட்டோம். உடம்பு பூரா சாக்கு சுத்திருப்பாரு, தாடி வச்சிருப்பாரு, நிறைய முடி இருக்கும், ஒல்லியா கருப்பா இருப்பாரு. அவரு பகல் பொழுதுலாம் வர மாட்டாரு. அந்த நைட் டைம் 7 o'clock போல வருவாரு. அப்படி கை எடுக்கல ஒரு சாக்கு பை வச்சிருப்பாரு. வந்த உடனே நம்ம சுவாமி லேடிஸ் எல்லாம் உட்கார்ற பக்கத்துல வந்து முன்னால வந்து உட்கார்ந்துக்கிடுவாரு. அந்த இடத்துல முன்னால வந்து உட்காருவாரு. ஒண்ணுமே பேச மாட்டாரு. சுவாமியும் அவர் வந்துட்டாருன்னே அவர் எதுக்க வந்து சம்பளம் குட்டி உட்காந்துருவாங்க. இவரும் என்ன பையன் வந்து என்னத்தையும் எடுத்து வைப்பாரு, எத்தையும் கவனிக்க மாட்டா, கண்ண மூடிடுவாரு, தியானத்துக்கு போயிடுவாங்க. நம்ம சுவாமியும் ஒரு பேச்சும் பேசுவாங்க, சுவாமியும் கண்ண மூடி உட்காந்துருவாங்க. அந்த இடத்துல அப்ப பாக்கணுமே ஒரு அமைதி. அந்த இரவு பொழுதுல அவ்வளவு அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்கும். எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியாது, நாங்கள் கம்முன்னு உட்காந்துருப்போம், ஒரு பேச்சு பேசவே மாட்டோம். இப்படியே போகும். 8, 9, 10, 1 மணி 2 மணிக்கான அவரு இந்த சாக்கு சாமியாரு கண்ணை முழிப்பாரு. அப்பயும் அவரு சாமி உட்காந்துருக்காரு. ஒண்ணுமே சட்டை பண்ண மாட்டாரு. அவர் பாட்டுக்கு எந்திரிப்பாரு, அவர் பைக்குல சாமானத்துக்கு போடுவாரு, இப்படி எடுக்குவாரு, அப்படியே ரிவர்ஸ்லயே போவார். சாமிக்கு வந்து முதுகு காமிக்க மாட்டாரு, அப்படியே ரிவர்ஸ்லயே போயிடுவாங்க. நம்ம சுவாமியை பார்த்தா எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே எந்திரிச்சு போய் பாயில படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க நைட்டு. இது வந்து எதுக்கு எங்களுக்கு கண்ணுல காமிச்சாங்க ஒன்றும் புரியல. ஆனா இப்ப நினைக்கிறேன் அந்த ஒரு அமைதி சாந்தியை தேடிதான் அவரும் வந்திருப்பாரு. நம்ம சுவாமியோட சன்னிதானத்துல அவருக்கு அது கிடைச்சிருக்கு, அந்த சாக்கு சாமியாருக்கு, நானா நினைக்கிறேன். அப்புறமேட்டு ஒரு குப்தான் ஒருத்தர் வருவாரு வீட்டுக்குள்ள, ஜிப்பா போட்டிருப்பாரு. டெய்லி காலையில ஒரு 10 மணிக்கான வருவாரு. நான் அப்போ ஒரு தடவை 10 நாளும் பார்த்திருக்கேன். வருவாரு, ஜிப்பாக்குள்ள விட்டு ஒரு பேப்பர் எடுப்பாரு. அது அந்த காலம் பிரிண்ட் பேப்பர், எல்லோ கலர்லயோ ஏதோ. தினம் ஒரு பாட்டு எழுதிட்டு வருவாரு சுவாமி மேல. அது புரியறதே கஷ்டமா இருக்கும். விருத்தமா பாடுவாரு, சில நேரம் ராகம் போட்டு படிப்பாரு. இருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பர் இருந்தா சாமி கிட்ட கொண்டாந்து இப்படி வைப்பாரு. சாமி அதை கண்டுக்க மாட்டாங்க, அப்படி தூக்கி வெயிட்ட ஒண்ணு தூக்கி பறக்காம மேல வச்சிருவாங்க. அவ்வளவுதான் சாமி செய்வாங்க. அது வாசல்ல போய் நின்னுக்கிடுவாரு. உள்ள எல்லாம் வரமாட்டாரு. அந்த என்ட்ரன்ஸ்லயே வாசல்ல மூலையில நின்னுக்கிட்டு அந்த பாட்டை படிப்பாரு. யாரு கேக்குறாங்க, சாமி கேக்குறாங்களா, எதுவுமே அவரு நினைக்க மாட்டாரு. படிக்கிற மாதிரி தான் படிப்பாரு. உடனே பாடி முடிச்ச உடனே எப்படித்தான் நம்ம சாமிக்கு தெரியுமோ, அவர் ஜிப்பாக்குள்ள கையை விட்டு நிறைய காசு எடுத்து அவர் கையில கொடுப்பாரு, அவர் கையில வாங்குவாரு. அப்படியே பின்னாலேயே நடந்து போயிடுவாரு. யாரு கேக்குறாங்க, என்ன புரியுது, எதுவுமே 2 பேருக்குள்ள என்ன நடக்கும்னு ஒண்ணுமே தெரியாது. இப்ப நினைச்சு பார்த்தா ஒரு பெரிய அரசவையில ஏதோ பாட்டு பாடிட்டு புலவர்கள் எல்லாம் காசு வாங்கிட்டு போற மாதிரி அவர் டெய்லி ஒரு புது பாட்டு எழுதிட்டு வந்து அப்படி படிச்சுட்டு அப்படி போவாரு. ஒரே சைலண்ட் தான். அதே மாதிரி நான் ஜேகே ஸ்பீச் நடக்குது சென்னையில. அந்த இன்சிடென்ட் நடக்க போது எங்களுக்கு தெரியாது. நாங்க அப்ப இங்க சாத்தூர்ல இருந்து நாங்க வாரோம், சுவாமிகிட்ட வந்து இறங்குறோம். சாமி ஒரே பரவசம், எங்களை வரவேற்று உட்கார வச்சு சொல்றாங்க, பாசாதி ஃபேமிலியோட போயிருக்காரு, முரேஷ் ஜி ஃபேமிலியோட போயிருக்காரு, சிவசங்கரன் ஃபேமிலியோட சென்னைக்கு போயிருக்காரு, இன்னைக்கு ஜேகே வராங்க, ஸ்பீச் நடக்க போகுது ஈவினிங் டைமு, நான் அனுப்பி வச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க, அவங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லி ஜேகே பத்தி பேசுறாங்க. அவருக்கு ரெட் கார்பெட் போடுவாங்க, வரவேற்பு கொடுப்பாங்க. எல்லாம் அவ்வளவு பேரு, ஹிமாலயாஸ்ல இருந்தெல்லாம் எவ்வளவோ பேரு ஜேகே வரான்னா இறங்கியே வந்துருவாங்க. எல்லாம் சாமி எங்களுக்கு சொல்றாங்க. இமயமலையில இருக்கிறவங்க எல்லாம் கூட இறங்கி இந்த ஸ்பீச்சை கேட்க வருவாங்களாம் சாதுக்கள். அதெல்லாம் சாமி சொல்லிக்கிட்டே அவ்வளவு பரவசமா அன்னைக்கு பூரா அந்த பேச்சு தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. பிறகு அந்த டைம் வந்தது, அவரு கட்டாயம் அந்த ஸ்பீக்கர் முன்னால நின்றுப்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப இங்க சுவாமி அவ்வளவு அமைதியா உட்காந்துட்டாங்க. ஒரு பேச்சு இல்லை, அவ்வளவு நேரம் அப்படி இதா பேசினவங்க ஒரு பேச்சு இல்ல, அப்படி கம்முன்னு அவர் பேசுறது சாமி ரிசீவ் பண்ற மாதிரி அப்படி உட்காந்துட்டாங்க அமைதியா. ஒரு 1.5 hours இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அமைதியா நாங்களும் பிள்ளைங்களும் எதுக்கு நாங்களும் அதே மாதிரி சைலண்டா அப்படி ஒரு சுவாமி சாந்தமா இருந்து அது ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது பார்த்தது.
योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुराया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुराया।